ஆ சரி சார் சரி சார். சரி சார், அப்போ நான் வைக்கேன். ஆ இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட நமக்கு மட்டும் ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இந்த டிவியை கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம். இந்த ரிமோட் எங்க போச்சு? இந்த வீட்டுல ஒரு பொருள் வச்சது வச்ச இடத்துல இருக்காதுமா. உமா, ஏன் உமா? ஆ என்னங்க, இருங்க வாரேன். இவ இழுத்து முடிக்க முன்னாடி நானே எந்திரிச்சு தேடிடுவேன் போல இருக்கு. ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. ஆ இருங்கங்க வாரேன். என்னாச்சுங்க, ஏன் கூப்பிட்டிய? உமா, டிவி ரிமோட் எங்க? ஐயே தெரியலையே. கனிதான் உட்காந்து டிவி பார்த்துட்டு கிடந்தா, எங்க வச்சான்னு தெரியலையேங்க. என்ன உமா பதில் இதெல்லாம்? ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா டிவி ரிமோட்டை வேற காணல. நான் எப்படி வீட்டுல இருக்கிறது சொல்லு? ஏங்க, கனி வெளியே தான் நிக்கா, எங்கன்னு நான் வேணா கேக்கட்டா? ஆமா, கேக்கட்டா கொஞ்சம் ஜோர ஆக்கட்டான்னு வா. ஏங்க, இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கோபமா தான் இருக்கேன். எனக்கே ஆபீஸ்ல பல டென்ஷன். இதுல உன்னோட என்னால மாரடிக்க முடியல. ஒரு டிவி ரிமோட் கூட உனக்கு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. நீ எல்லாம் வீட்டுல இருந்து என்னத்துக்கு? கோவப்படாதீங்கங்க, டீ எதுவும் குடிக்கிறீங்களா? நான் போய் போட்டுட்டு வாரேன். போ, என்னத்தனாலும் கலக்கி எடுத்துட்டு வா. எனக்கு தலை வலி உயிர் போகுது. இதுல நீ வேற நின்னு பாடா படுத்துட்டு கிடக்கா. போ. ஏங்க, என்ன? ஒன்னு சொல்லட்டா? ஏம்மா சீக்கிரம் சொல்லு அம்மா. நீ இழுக்க முன்னாடி விடிஞ்சே போயிரும் போல இருக்கு. கோவப்படாம கேளுங்கங்க. சரி சொல்லு என்னன்னு. ஏங்க, நமக்கு ரேஷன்ல காசு கொடுக்காவல்ல, பொங்கல் காசு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அத இன்னைக்கு தாங்க நமக்கு போட்டிருக்கு. டோக்கன்ல தேதி பார்த்தேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? ஆம்பளையாளு கூட்டம் கம்மியா இருக்காங்க, நீங்க போய் வாங்குறீங்களா? நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வாரேன். உமா, ஏங்க? ஒரு மனுஷன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் வேலை பார்க்க முடியும். உனக்கு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு ஆபீஸ்லயும் போய் வேலை பார்த்துக்கிட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. நானே இன்னைக்கு ஒத்தைக்கு தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுல எனக்கு வேலை சொல்லிட்டு கிடக்கா. ரேஷன் கடைக்கு போனா சாமானியத்துல வீட்டுக்கு திரும்ப முடியுமா என்ன? உனக்கு வேணா நீ போ, என்னெல்லாம் போக சொல்லாத சொல்லிட்டேன். ஏங்க, அதுல வர ரூபா நீங்க தானே வாங்குவிய, எனக்கா கொடுக்க போறிய? ஆமா, நீ அந்த ஆளை கொடுத்து தள்ளிடுவா. கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பின்னாடியே ஒரு செலவு வைப்பா. அதை நீயே போய் வாங்கி நீயே வச்சுக்க. எனக்கெல்லாம் தெரியாது. ஏங்க, இன்னும் சமைக்கே இல்லைங்க, காலையிலக்கு சமைக்கணும்ல. நீங்க போனீங்கன்னா நான் சமைக்கிற வரைக்கும் அங்கே நில்லுங்கங்க. நீங்க அங்கேருந்து நான் சமைச்ச உடனே வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் நான் வந்து அங்கே நின்றுக்கிறியேன். போங்கங்க. இங்க பாரு உமா, உன் சௌரியத்துக்கெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது. நானே இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். டிவி ரிமோட் இல்லைன்னா சொல்லு, நான் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கட்டு. எனக்கெல்லாம் இன்னைக்கு அசதியா இருக்கு. முடிஞ்சா போய் வாங்கலைன்னா போ, எனக்கெல்லாம் தெரியாது. தள்ளு, நான் ரூமுக்கு போகட்டு. ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்படியாருன்னு தெரியலையே. சரி, ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும், நம்மளே சமைச்சு வச்சுட்டு போவோம். செல்வா. ஐ, ராணி குரலு. ராணி. என்ன? இல்லவுமா, வெளியே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, அதான் யாருன்னு பார்க்கலான்னு போறேன். ஏன் தூங்க தானே போறேன்ட்டு போனா போ, எனக்கு தெரியும் யாருன்னு பார்க்க. இல்லவுமா, செல்வா செல்வான்ல சத்தம் கேட்டுச்சு. எப்படியும் என்னதான் யாராச்சும் கூப்பிடறதுக்கு வந்திருப்பாவ. அதான் நானே போய் பார்க்கறேன்னு சொல்லியே. போன்னு சொன்னேன், போ. யாருன்னு நான் பார்த்தா போதும். நீ சும்மா இருவுமா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். செல்வா. உள்ள வாராணி. இவ்வளோ நேரம் நான் பேசும்போது கடுகடுன்னு நின்னா, இப்போ எப்படி வாய் நிறைய பல்லோட கூப்பிடியா? அதுவும் யாருன்னு பார்க்கேன்னு சொல்லிக்கிட்டு அவ குரல் கேட்ட உடனே வா ராணி கோணின்னுல போய் நிக்க.
என்ன ராணி? நீ எதுவும் ஒர்க்ல இருக்கியோ? ஏதாச்சும் உனக்கு வேலை இருக்கா? சாச்சா இல்ல ராணி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, எல்லா வேலையும் நேத்தே முடிச்சாச்சு. இன்னைக்கு சும்மா தான் இருக்கேன். ஏன் ராணி? இல்ல செல்வா, ரேஷன் கார்டுல டேட்டு பார்த்துக்க, இன்னைக்கு தான் போட்டிருக்கு. அதான் என் மகளுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ராணி? வா போயிட்டு வருவோம். ஐயே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அவளுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் வந்தேன். இல்ல ராணி, மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டாலும் இப்ப இருக்கு பாத்தியா பனி, அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாரையும் முடியாம ஆக்கி போடுது. பாவம் பச்சை பிள்ளை, அதனாலதான் சொல்லியேன், மாத்திரைலாம் வாங்கி போட கேட்காது. ஒழுங்கா வா, ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டி போயிட்டு வருவோம். நீ சொல்றதும் சரிதான். சரி, அப்ப அவளை அந்திக்கு போல கூட்டி போய்க்கலாம். இப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா செல்வா? என்ன உதவினாலும் கேளு ராணி, இப்படி எல்லாம் தயக்கமா கேட்காத. எனக்கு ஒரு மாதிரியாலாம் இருக்கு. ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட கேட்க மாதிரி கேட்கா. ஓ, தயக்கம் இல்லாம உதவி கேட்கணுமாமே? தயக்கம் இல்லாம வாயே இல்லாம ஆக்கி புடியே. சரி சொல்லு ராணி, என்னன்னு? அது ஒண்ணும் இல்ல செல்வா, பிள்ளைக்கு இன்னும் காலைல இருந்து ஒன்றும் கொடுக்கல பார்த்துக்க வயிற்றுக்கு. இட்லி ஏதாச்சும் தான் ஊற்றி வைக்கணும் இனிமே. அதான் மாமலையால லைனு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாவ. நீ என் அட்டையை எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கையன், நான் அட்டையும் அந்த டோக்கனையும் கொடுத்து விடியேன். எனக்காக கொஞ்சம் நேரம் இந்த லைனில் நிற்கிறியா செல்வா? நான் நீ உள்ளே போய் வாங்க போகும்போது நான் வந்து வாங்கிக்கிறியேன். எனக்கு வேலை நீ நிற்க மட்டும் செஞ்சால் போதும். ஐயா அப்படி கொடுப்பாவளா? தெரியல செல்வா, நீ லைனில் நில்லு. நீ லைனில் நிற்க தானே போறா. லைனில் நிற்காம போனாதான் யாரும் ஒன்றும் உள்ளே விட மாட்டாவ. நீ உள்ளே போகையில் என் கணக்கு தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கிடுவேன். ஓ அப்படி சொல்றியோ? ஆமா செல்வா, அந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண. வீட்டில் பிள்ளைக்கு வேற ரொம்ப முடியலை பார்த்துக்க. ஒரு 2 இட்லினால அவளுக்கு ஊட்டி விட்டாதான் நான் வெளியவே வர முடியும். இப்பயே இருந்துக்க மக்கா, நான் போய் செல்வாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? நீ வாசல் வேணா வரப்போறேன். வா செல்வான்னு சொன்னா போதுமாமே? இங்கே ஒருத்தி கிடந்து நாயா கத்திருக்கேன். ரேஷன் கடைக்கு போல இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்குன்னு என்ன பார்த்தா அப்பா அவனுக்கு எப்படி தெரியுது? இல்லை, இவன் சரி வரவே மாட்டான். இவன் திருந்தே மாட்டான். இவனை வெளியே விட்டாதானே ஊருக்கு சேவை செய்வான். இவனை இன்னைக்கு காலை முறிச்சு வீட்டுல போட்டு புடியே. சரி ராணி, அப்ப நீ போய் ரேஷன் அட்டையும் அந்த டோக்கனா அதையும் எடுத்துக்கிட்டு வா. நான் போய் உனக்கு பல வரிசையில் நிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி நீ இருந்துக்க, நான் போய் ரேஷன் அட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா வைக்க போரு? உமா ஒழுங்கா தான் கூப்பிடான். ஏன் ஒரு படியா குதிக்க? ஒழுங்கா கூப்பிடுவோமா? வீட்டுக்கு வந்த வேலை இப்படிதான் கூப்பிடுவியா? நான் என்னனியோ கூப்பிட்டுட்டு போறேன், நீ உன் வாய மூடு. ஐயே, இவருக்கு தெரியாமல நின்று பேசிவிட்டா ராணிய பார்க்கவும், அதான் இப்படி கொதிச்சு போய் நிக்கிறாளோ. உமா, நீ ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னீங்க. போ நம்ம வீட்டு அட்டையை எடுத்துட்டு வா. நான் போய் நிக்கேன் லைன்ல. தேவல்ல, நீ போய் ரேஷன் கடையில நின்று வாங்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. செல்வா. என்ன ராணி? அதான் உமா நீ போவேன்னு சொல்லியால, எனக்கு மட்டும் போயிட்டு வா. ஆமா, நீ போயிட்டு வா. அப்படியா உமா? நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன் பாத்துக்க. சரி, அப்புறம் ராணி மட்டும் போயிட்டு வரேன். என்ன இங்க வா. என்ன உமா? காது 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 வலிக்குது உமா, விட்டுருமா? ராணி எல்லாம் நிக்கிறா, கத்த கூட முடியல. வலிக்கட்டும் தானே நுள்ளியது, சுகமா இருக்கட்டும்னா நுள்ளியே. உமா விட்டுருமா? நீ ரேஷன் கடைக்கு போற அப்படிதானே? இல்ல உமா, நான் போக முடியாதுன்னு சொல்லிடுறேன். விடுமா, காது ரொம்ப வலிக்குது உமா. போய் அவகிட்ட நான் ரேஷன் கடைக்கெல்லாம் போக முடியாதுன்னு போய் சொல்லு. போ. சொல்றேன் உமா, விடுமா. இங்கேரு, நான் சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு வாரா. அப்பந்தான் நீ வீட்டில் இன்னைக்கு சோறு திங்க முடியும் சொல்லிட்டேன்.
ஆ சரி உமா சரி உமா. போ, நின்னு படம் காட்டாத. ராணி. சொல்லு செல்வா. என்னாச்சு, ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க? ஐயே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ராணி, நான் ரேஷன் கடைக்கு தான் போகலான்னு பார்த்தேன். இப்போதான் உமா சொல்லியா முக்கியமான ஒரு வேலை இருக்கான், அதான் அங்கே போகணுமேன்னு பார்க்குறேன். என்ன செல்வா இப்படி சொல்லியா? நான் நீ போயிட்டு வருவான்ல நினைச்சேன். ஏய், என்ன உமா? ஒன்ன இல்ல, நீ நவுரு. என்ன உமா? வைக்க போரு. உமா, மரியாதைய பேச பாத்துக்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? உனக்கு வேணும்னா நீ போ, அவன்லாம் போக மாட்டான். வீட்டுல வேலை கிடக்கு. என் வீட்டு ரேஷன் கடைக்கே நான் அவனை அனுப்பல, இவ வந்துட்டா மண்டைய வைக்க போருமானி வச்சுக்கிட்டு. என்ன செல்வா இது? முடியாதுன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் எனக்கு இப்ப நேரம் தான் வேஸ்ட். இந்த நேரத்துக்கு என் பிள்ளைகளோட தோசையால ஊத்தி கொடுத்து அவளையும் தூக்கிக்கிட்டு நான் போயிருப்பேன் ரேஷன் கடைக்கு. ராணி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ ரேஷன் கடையில் எடுத்து வை. நான் இவளுக்கு தெரியாம எப்படியாச்சும் ஜன்னலோட குதிச்சு வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லை செல்வா, அதையும் தெரிஞ்சுட்டு வந்து அவன் என்னதான் திட்டுவா. ஐயே, அதெல்லாம் நான்லாம் பார்த்துக்கிறியே. உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு மேலே நீ மாட்டினாலும் என்ன மாட்டி விடு. அப்ப சரி செல்வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீ வா. நீ போய் வீட்டு வேலையை பாரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி செல்வா. சரி உமா, நீ ரேஷன் கடைக்கு போறதா இருந்தா போ. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன். இல்லையே, நீ அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்லியதை கேட்க மாட்டியே. என்ன 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 ராணியா? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு உமா. டங்கு ஸ்லிப் ஆகும்ல, ஏன் ஆகாது? இங்கேரு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சமைச்சிட்டு இருக்கா. நான் ரேஷன் கடைக்கு போனால் நேரம் ஆயிரும். சமைச்சு முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு வாரா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ தான் லைனில் நிற்கணும். நின்று நீ தான் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். இடையில அங்கே மிஸ் ஆன இங்கே மிஸ் ஆன நீ எனக்கு யாராவது தகவல் சொன்னாவ, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. உமா, எனக்கு தூக்கம் வருது உமா. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் சொல்லும் போதே நீ போயிருந்தன்னா கொஞ்ச நேரம் லைனில் நிற்கிறதோட உனக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த வைக்க போறக்காண்டி மணிக்கணக்காக நிற்கேன்னு சொன்னால, அதுக்காகவே வீட்டில் அவ்வளோ வேலையும் முடிச்சுக்கிட்டு ரேஷன் கடைக்கு நீ வாரா. வந்து அந்த வெயிலில் நின்று பொருளெல்லாம் வாங்கியா சொல்லிட்டேன். இங்கேரு. என்னவுமா? இவாதான் வெளியே போயிட்டாலே, நம்ம அப்படியே ஆடுவோம், ராணி வீட்டு பக்கம் ஓடுவோம். அப்படியெல்லாம் ஏதாச்சும் என்ன இருந்தா குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா உன்னை சுத்தி நான் இங்க இல்லைனாலும் என் கண்ணு உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். போ, போய் வீட்டில் வேலையை பாரு. வந்துட்டான் ராணி கோணின்னுக்கிட்டு.